என்று நிர்ணயிக்கக்கூடிய வருடம் கிடைத்தவர்கள் என்று பொதுமக்கள். கூட்டணி என்பது காலத்துக்கு ஏற்றவாறு மாறும். ஆனா மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பண்ணிய தொந்தரவு ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய போராட்டம், ஆசிரியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படிக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேறல. அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையினாலே அது பொய் அறிக்கையாக இருக்கும். ஆனா 525 அறிவிப்புகளை பக்கமா வெளியிட்டு இன்னைக்கு 50 மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு 525 அறிவிப்புல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க. 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பையை இன்னைக்கு நாளோடு சொல்லிக் கொண்டு வருகிறார்.